லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நன்மை பெற வேண்டும், நல்ல வாழ்வை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைய தொடரில் குளிகை, பொதுவா குளிகையினால அது வெறுத்து ஒதுக்கப்படுற ஒரு நேரமா அமைஞ்சிருக்கு. ஆனால் உண்மையிலே பார்த்தா குளிகை மாதிரி ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நேரம் கிடையாது. கெட்ட காரியங்கள், அசுப காரியங்கள், தீய காரியங்கள் குளிகையில் செய்யக்கூடாது என்பதுதான் விதி. குளிகையில ஒரு காரியத்தை செய்தால் அது மறுபடி நிகழும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம்னா, நகை வாங்குதல் மறுபடி நிகழும். சுபகாரியங்களை செய்தல், சுபகாரியங்கள் மறுபடியும் நிகழும். அப்போ குளிகை என்றால் அந்த காரியம் வளர்ந்து கொண்டே போகும். ஆனா குளிகையில் கடன் வாங்குதல் கூடாது. கடன் மறுபடி வாங்கக்கூடிய நிலைமை வரும். ஆக சுப காரியங்கள், பொருட்களை வாங்குவது போன்றவற்றை குளிகையில் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். அதனால் மேன்மையுறலாம். 2021 ஆண்டில் ராசி பலனை பார்ப்போம். மேஷம். மேஷ ராசி என்று சொன்னாலே எதையும் கூர்ந்து கவனிப்பது, கூர்மையான பார்வை. அவர்கள் கண்ணில் இருந்து எந்த விதமான தவறும் தப்பிக்கவே முடியாது. இதுதான் மேஷராசியின் பொதுவான குணாதிசயம். இன்றைய நாள் பலன், செலவுகள் கட்டுக்கடங்காது போகும். ஆனாலும் சுக்கிரன் 2ல் இருப்பதால் செலவுகளை ஓரளவுக்கு சமாளிக்கலாம். வேலை சம்பந்தமா, தொழில் சம்பந்தமா பயணங்கள் இருக்கும். குடும்பத்துல சிறிய மனக்குழப்பங்கள் வந்து சேரும். பணத்தட்டுப்பாடு, வேலையில் சோர்வு, பணிச்சுமை அதிகம், வேலை பொழுது ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனாலும் இந்த நாள் அலைச்சலுடன் கூடிய ஆதாயம் தரும் நாளாகவே அமையும். ரிஷபராசி. மற்றவரை கவர்ந்து இழுத்தல், வசியப்படுத்துதல். ரிஷபராசிக்காரர்கள் பேசினால் அந்த மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு போல அவரால் வசீகரிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு பேசும்போதே ஒருவரை வசியப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. ரிஷபராசியுடைய இன்றைய பலன்கள்: கடன் சுமைகள் சற்று குறையும். அதாவது கடனை நீங்க திருப்பி செலுத்தக்கூடிய நேரம் வந்தாச்சு. பொது காரியத்துல ஈடுபட வேண்டிய அவசியம் வரும். பொதுவா சமுதாய சம்பந்தப்பட்ட காரியங்கள், ஆலய திருப்பணிகள் அல்லது ஆலய திருப்பணிக்கான முன்னெடுப்பு முயற்சி, இதெல்லாம் வந்து சேரும். இதனால் ஓரளவுக்கு பிரபலமான முக்கியஸ்தர்களுடைய
அறிமுகம் கிடைக்கும். அலுவலகத்துல மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். அதுல ஒரு சந்தேகம் இல்லை. நல்ல பாராட்டு பெறக்கூடிய நாள் தான். பொதுவில் இந்த நாள் இவர்களுக்கு சாதனை புரியும் நாளாக அமையும். மிதுன ராசி சமாதான புறா. 2 பேர் சண்டை போட்டா அவர்களை சமாதானம் செய்யக்கூடியவர் என்று சொன்னால் அது மிதுன ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. அவர்களுக்கு எப்பவுமே அமைதி, சமாதானம், அதுல ரொம்ப விருப்பம் உடையவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அவர்களுடைய இன்றைய பலன், பிறருக்கு உதவி செய்ய வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். யாராவது பிரச்சனைன்னு சொல்லி சரணாகதி அடைவார்கள். வேறு வழி கிடையாது. அவர்களை காப்பாற்றி ஆக வேண்டிய நிர்பந்தம் உண்டு. நெடுநாள் ஆசைகள் நிறைவேறும். ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், வெற்றி அடையணும், பதவி உயர்வு வேண்டும் அப்படின்னு சில ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இது அமையும். அதே நேரத்துல அதிகாரமும் பொறுப்பும் அதிகரிக்கும். அதிகாரம் மட்டும் யாரும் கொடுத்துட மாட்டாங்க. அப்போ அதிகாரத்துக்கு ஏற்ற பொறுப்பும் வரும். அப்போ அதிகாரமும் பொறுப்பும் சற்று அதிகரிக்கும். வீடு வாகனங்களை பழுது பார்க்க வேண்டிய நிலைமை வரலாம். சின்ன ரிப்பேரு இல்லது இது வெள்ளை அடித்தல், பெயிண்ட் அடித்தல், இது போன்ற சிறிய பழுது பார்க்க வேண்டிய வேலை வரலாம். சிலர் புதிய வியாபாரத்தை துவக்கலாம். புதிய வியாபாரத்தை துவக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட தொடங்குவார்கள். பொதுல இந்த நாள் முயற்சிக்கு ஏற்ற பலன் தரும் நாள். முயற்சி பண்ணினா இன்றைய நாளில் வெற்றி கிடைப்பது உறுதி. கடகராசி புதிய மாறுபட்ட சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர். எல்லாரும் ஒரு விதமா யோசிச்சா கடகராசிக்காரர்களுடைய யோஜனையே வித்தியாசமா இருக்கும், வேறுபட்டு இருக்கும். எல்லாருமே யோசிப்பாங்க, இது மாதிரியான எண்ணங்கள் ஏன் நம்மளுக்கு வரல. அதுபோல ஒரு புதிய கோணத்தில் சிந்திக்கக்கூடியவர்கள். அதான் கடகராசியுடைய குணாதிசயம். அவர்களுடைய இன்றைய நாள் பலன், நீண்ட நாளா சில பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்காமலே போய்கொண்டிருக்கும். அந்த முடிவை இன்றைய நாளில் முடிவெடுத்து இருக்க வேண்டிய, முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் உண்டாகும். சில குடும்ப பிரச்சனைகளும் முடிவு. கடன் உதவிகள் தாராளமாக கிடைக்கும். பணத்தட்டுப்பாடால வரக்கூடிய கடன் உதவிகள் நண்பர்களாலும் உறவினராலும் கட்டாயமாக கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகும். அதுதான் மிக மிக முக்கியமானது. ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு ஓரளவுக்கு ஆரோக்கியம் சீராகும். வியாபாரத்துல அபரிமிதமான லாபம் கிடைக்கும், எதிர்பார்க்காத லாபம். நண்பர்களுடைய உதவி, ஒத்துழைப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமையும்.
பொதுவில் இந்த நாள் இவர்களுக்கு இனிய நாளாகவே அமையும். சிம்மராசி, நம்ம சினிமால எல்லாம் நாட்டாமன்னு ஒரு பஞ்சாயத்து தலைவருடைய கதாபாத்திரம் பார்த்திருப்போம். யார் 2 பேர் சண்டை போட்டாலும் அதில் தானா வந்து தலையிட்டு, அழையாத விருந்தாளியா இருந்தாலும் தானா தலையிட்டு அதுல பஞ்சாயத்து பண்ணி அவர்களுடைய சண்டையை விலக்கி விடுவதில் ஒரு அதிகாரத்தன்மை உடையவர்கள் சிம்மராசிக்காரர்கள். ஏன்னா அவர்களுடைய குணாதிசயம். சிம்மராசியுடைய இன்றைய பலன், பிறருடன் பேசும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது ரொம்ப எச்சரிக்கை. சில நேரங்கள்ல எச்சரிக்கையா இருந்தால் அவமானங்களை தடுக்கும். இவங்க ஏதாவது பேச அது மற்றவங்க வேற விதமா புரிஞ்சுக்கிட்டு அதனால் அவமானங்கள் வரலாம். எச்சரிக்கையாக இருந்து அவமானத்தை தவிர்க்கலாம். இன்றைய நாளில் மனக்குழப்பத்தை இவர்கள் தவிர்க்க வேண்டும். தெளிவா இருக்கும். தியானம் செய்து மனதை தெளிவாக்கி கொண்டால் இன்றைய நாளினுடைய பலனை ஓரளவுக்கு சமாளிக்கலாம். இன்றைய நாள்ல இவங்க புதிய நபர்களை நம்பக்கூடாது. ஏன்னா அவர்களால் பிரச்சனை தான் வரும். புதிய நபர்கள் மட்டுமல்ல, புதிய முதலீடுகளும் கூடாது. அதுவும் நல்ல பலன்களை கொண்டு தராது. பொதுவா இன்றைய நாள் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் என்பதுதான் உண்மை. கன்னிராசி, எதிலும் தூய்மை. ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டா அது ஒரு சிறிய அழுக்கா இருந்தா கூட அந்த ஆடையை தூக்கி போட்டு விடுவார். எதிலும் தூய்மையா இருக்கும். சுகாதாரத்துல அதிக அக்கறை கொண்டவர்கள். அடிக்கடி கை கழுவுறது, வெளியில போயிட்டு வந்தா கால் கழுவி கொள்வது. ஆக சுகாதாரத்துல அக்கறை அதிகம் உடையவர்கள் கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். அதனால அச்சம் கொள்ள வேண்டாம். வீட்டு உபயோக பொருள் வாங்கும் போது எச்சரிக்கை தேவை. அது வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த உடனே ஏதாவது ரிப்பேர் ஆகும். அப்போ ஒரு தடவைக்கு பல தடவை பரிசோதித்து பார்த்து வாங்குவது நல்லது. ஏமாற்றங்களை தவிர்க்கலாம். வேற்று மொழிக்காரர்களால் சில தொல்லைகள் உண்டாகும். வீண் பழிகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் ஆட்களால் சில தொல்லைகள் வரும். ஆனாலும் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் கன்னிராசிக்காரர்கள். பொதுவா இந்த நாள் தன்னம்பிக்கைக்கு சவாலான நாளாகவே இது அமையும். துளாராசி, துன்பங்களை தாங்கும் மன வலிமை படைத்தவர்கள். வண்டியில ஷாக் அப்சர்வர் அப்படின்னு சொல்றாங்க. அது போல குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை தனி ஒருவராகவே தாங்கிக் கொண்டு
அந்த துன்பங்கள் மற்றவர்களை அணுகாத முறையில் எல்லா பிரச்சனைகளையும் தனக்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய குணாதிசயம் படைத்தவர்கள் துளாராசிக்காரர்கள். அவர்களுடைய இன்றைய பலன், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். முக்கியமான பிரபலங்கள், செல்வந்தர்கள் நட்பு கிடைக்கும். நட்பு கிடைக்கும். ஆனாலும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயம் உண்டாகும். ஏதாவது ஒரு உதவி உற்றாருக்கும் நண்பருக்கும் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகும். பொதுவா தொழில மாற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நாள் இந்த நாள். பொதுவான பலன்னா இந்த நாள் தொழிலில் வெற்றி பெறும் நாள். இந்த நாளுடைய முக்கியமானது விருச்சிக ராசி. எதற்கும் தயார். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர்கள் விருச்சிக ராசிகள். அவர்களுடைய இன்றைய நாள் பலன், எதிர்கால திட்டங்களுக்கான முயற்சியை தொடங்கலாம். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். புதிய வருவாய் ஏற்படும். அதனால சேமிப்பை தொடங்கலாம். புதிய நட்பு உண்டாகும். தொழிலையும் புதிய வழிமுறைகளை கண்டுபிடிப்பீர்கள். பொதுவா விருச்சிக ராசிக்கு இந்த நாள் வெற்றிகரமான நாள் என்றுதான் சொல்லணும். தனுசு ராசி. ஆற்றலின் அமுத சுரபி. இவர்களுடைய ஆற்றல் பொங்கும். எதையாவது செய்ய மாட்டோமா என்று சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அவர்களுடைய இன்றைய பலன், விருந்து கேளிக்கை, உறவினர் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதுபோக்கக்கூடிய நாள். ஆனாலும் தாய் வழி சொந்தங்களால் சில தொல்லைகள் உண்டாகும். சில நிர்பந்தங்கள் உண்டாகும். சில செலவுகள் உண்டாகும். அந்த செலவை சமாளிக்க சிறிய அளவில் கடன் வாங்க வேண்டி வரலாம். வேலையில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். தொழில நெடுநாளா இருந்த பிரச்சனை இப்போ ஒரு முடிவுக்கு வரும். கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த நாள் நன்மைகள் உண்டாகும் நாள் தான். அதுதான் பொதுவான இன்றைய நாளின் பலன். மகர ராசி. சமுதாயத்துல எல்லா மட்டத்திலையும் நண்பர்களை உடையவர்கள் மகர ராசிக்காரர்கள். அதாவது பணக்காரர், ஏழை, நல்லவர், தீயவர், எல்லா விதமான மக்களும் இவருக்கு நண்பராக இருப்பார். கோபக்காரர், சாந்தமானவர், எல்லா தொழிலை சேர்ந்தவர்களுக்கும் இவர்களுக்கு நண்பர்களாக அமைவார்கள். அதான் மகர ராசியின்
விசேஷ குணாதிசயம். இப்போ இன்றைய நாளில் குடும்ப பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். பல நாளா குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். அரசு அதிகாரிகளால் சில ஆதாயங்கள் உண்டாகும். அரசு அதிகாரி, தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களின் மேலதிகாரிகள், அவர்களாலும் ஆதாயங்கள் உண்டாகும். உறவினர்களுடன் விருந்து உண்ணக்கூடிய நாள், ஏதாவது ஒரு விசேஷம் உண்டாகும். அல்லது நட்பு ரீதியா, அன்பு ரீதியா உறவினர்கள் வருவார்கள். அவர்களோடு சேர்ந்து உணர்வு உண்ணும் நாளாக அமையும். பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்வு உண்டாகும். அதாவது கோர்ட்டுக்கு போனது, நீதிமன்றத்தின் நிலுவையில் இருக்கும் பிரச்சனை பேசி தீர்த்து கொள்ள உகந்த நாள் இந்த நாள். கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த நாள் தைரியம் கூடும் நாள். ஒரு நம்பிக்கை அதிகமாகக்கூடிய நாளாகவே இது அமைகிறது. கும்பராசி சமுதாய பணிகளில் ஆர்வம் உள்ளவர்கள் கும்பராசிக்காரர்கள். எந்த பொது காரியமா இருந்தாலும் இவர்கள் யாரும் அழைக்காமலே சமுதாய பணியில ஆர்வம் காட்டுவார்கள். கும்பராசியுடைய இன்றைய பலன், குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். சில விஷயங்களை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள். ஒரு பிடிவாதமா இல்லாம அவர்களுடைய போக்கிலேயே விட்டு கொடுத்து அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். எதிர்பாராத திடீர் லாபங்களும் உண்டாகும். தனியார் கம்பெனியில இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த நாள் மகிழ்ச்சி பொங்கும் நாளாகவே அமையும். மீனராசி எல்லாரிடமும் சிரித்து பழகக்கூடிய, நகைச்சுவை உணர்வு மிகுந்த ஒரு நபர் யார் என்றால் அது மீனராசிக்காரர்கள். எப்போதும் ஒரு கலகலப்பான சுற்றுச்சூழலை, சுற்றுப்புறத்தை விரும்புபவர்கள் மீனராசிக்காரர்கள். ஆனா இன்றைய நாள் பலன் இவர்களுக்கு சந்தேகத்தால் சங்கடம் வரும். எதையாவது ஒரு விஷயத்தை சந்தேகப்படுத்து, ஒரு நபரை சந்தேகப்படுத்து, அதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா சந்தேகக்கோடு சந்தோஷ கேடு. சந்தேகப்படாமல் இருந்தால் இவர்களுக்கு நல்லபடியாக நன்மைகள் வந்து சேரும். இவர்களுடைய பேச்சில அதிகபட்ச எச்சரிக்கை வேணும். சாதாரணமா எதையாவது பேசிடுவாங்க, அது வெஹிக்கிள் போர்ல விழுந்த நெருப்பு குச்சி மாதிரி கொழுந்து விட்டு எரியும். அப்போ வார்த்தையை பத்திரமாக அளந்து உபயோகப்படுத்தினால் இந்த பிரச்சனை வராது.
தொழில் செய்பவர்களுக்கு சிறிய நஷ்டங்கள் ஏற்படலாம். எச்சரிக்கையா இருந்தா அவமானத்தை தவிர்க்கலாம். கூட்டி கழிச்சு பார்த்தா இன்றைய நாள் பலன் பொறுமையா இருந்தா பெருமை பெறலாம். அதான் இன்றைய நாள் பலன் மீனராசி. நன்றி.